லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண தமிழ் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்பு இருக்கே சான்ஸே இல்லை. எங்கடா கேட்குறதோட நிறுத்திட்டு வீடியோ பார்க்க மாட்டாங்களான்னு பயந்தேன். உங்ககிட்ட இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்ததால் அதோட வரிசையாக இந்த ஒரு 5 மினிட்ஸில் இங்கிலீஷ் எக்ஸாமில் எப்படி தாறுமாற ப்ரெசன்டேஷன் பண்ணி சூப்பராக மார்க்ஸ் வாங்கலாம்னு சொல்ல போகிறேன். சரி, ஓகே, முக்கியமான விஷயத்துக்கு வருவோமா? இந்த வீடியோவை யார் யார் பார்த்துட்டு இருப்பீங்கன்னா, ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக வரும்னு சொல்கிறவங்க ஒரு பக்கம், ஹேண்ட் ரைட்டிங் ஓரளவுக்கு நல்லா பண்ணுவேன்னு சொல்கிறவங்க ஒரு பக்கம், இல்லை ப்ரோ எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளோவா வராதுன்னு சொல்கிறவங்க இன்னொரு பக்கம். இதில் எதுக்கு கீழே நீங்கள் இருந்தாலும் சரி கவலையே படாதீங்க. நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். சிம்பிளாக தான் இருக்கும், பட் ஒர்த்தாக இருக்கும். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா அரத்தி எடுத்து வரவேற்கிறேன். நிறைய ஹேண்ட் ரைட்டிங் அண்ட் ப்ரெசன்டேஷன் சம்மந்தப்பட்ட டிப்ஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருக்கும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் செய்யலாம். ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு இன்னொரு டைம் சொல்கிறேன். என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? 2 மார்க்ஸ் கொஷின் எழுதுகிறப்போ அப்படியே ஆன்சர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் அதில் என்ன சொல்ல வராங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்களாவே ஒரு டைட்டில் கொடுத்து எழுதி பாருங்கள். கண்டென்ட்டில் மிஸ்டேக் பண்ணாமல் எழுதிட்டிங்கன்னா இந்த 1, 1.5 அந்த மார்க்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பார்க்க போகிறோம், லெட்டர் ரைட்டிங். ஸோ கண்டென்ட் வைஸ் உங்கள் ஸ்டாஃப் உங்களை நல்லா பூஸ்ட் ஹார்லிக்ஸ்னு ஊட்டி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்கன்னு நம்புகிறேன். இப்போ ப்ரெசன்டேஷன் வைஸ்க்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. கொஷின்லேயே என்ன டைப் ஆஃப் லெட்டர் ரைட்டிங் எழுத போகிறீங்கன்னு தெரிஞ்சிடும். ஸோ ஸ்டார்டிங்லேயே டேட் அண்ட் பிளேஸ் டாப் ரைட் கார்னரில் போட்டுருங்க. இல்லை பாட்டமில் போடணும்னு சொல்லியிருந்தாலும் தப்பில்லை. ஆக மொத்தம் அதை மறந்துடாதீங்க, அவ்வளோதான் விஷயம். லெட்டர் ரைட்டிங்கில் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு நினைக்கிற 3 விஷயம்: லெட்டரோட ஃபார்மேட், அடுத்து நீங்கள் எழுத போகிற சப்ஜெக்ட் அண்ட் கண்டென்ட், கடைசியாக ரிசீவரோட அட்ரஸ் ஆன் த என்வலப். அட்ரஸ் ஆன் த என்வலப்புக்கு நான் ஒரு குட்டி டிசைன் வச்சுருக்கேன், முடிஞ்சால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இங்கிலீஷ் மிஸ் கிட்ட வெரி குட்னு அதுக்கு வாங்கினேன். அடுத்ததாக கண்டென்ட் எழுதிடுவீங்க. நான் அதில் பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. சப்ஜெக்ட் கூட நான் எழுதியிருக்க மாதிரி பார்த்து ட்ரை பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்தது கரிக்குலம் வைட்டே ஆர் ரெஸ்யூமே. இது சில டைம் தனியாகவும் கேட்க சான்ஸ் இருக்குது, இல்லை லெட்டர் ரைட்டிங்கோட ஜாப் அப்ளிகேஷன் லெட்டராகவும் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஈஸியாக ஒரு ஃபார்மேட் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் டைம் இந்த கொஷின் வந்தால் நீங்களாக தேடி பிடிச்சி அட்டன் பண்ணுவீங்க. இதில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ரோல் அண்ட் ஜாப் டெஸ்கிரிப்ஷன். இது கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ரிலேட் ஆகிற மாதிரி ஸ்கில் செட்ஸ் யூஸ் பண்ணி ரெஸ்யூம் பில்ட் பண்ணலாம். ரொம்ப இழுக்க விரும்பல, அதோட ஃபார்மேட் மட்டும் டிஸ்பிளே பண்ணுறேன், பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயும் என்ன இம்பார்ட்டன்ட்னா, டிக்ளரேஷன் அண்ட் லெட்டர் ரைட்டிங்கோட அதை சேர்த்து எழுதுறீங்கன்னா லெட்டரோட அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கடைசியாக எழுதிருங்க மறக்காமல். ஃபார்மேட் புதுசாக இருந்தாலும் பரவாயில்ல, வீடியோ பாஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த டாபிக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ கடைசியாக எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி நம்ம வீடியோவோட ஹீரோ பேராகிராஃப் ரைட்டிங். கண்டென்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா 1 to 1.5 பேஜ் எழுதலாம். எங்கே ப்ரோ 2 பேஜஸ் எழுதினாலும் 3 மார்க்ஸ் மேலே போட மாட்டுறாங்கன்னு உங்கள் ஆதங்கம் எனக்கு கேட்குது. அந்த ஆதங்கத்தை ஆனந்தமாக மாற்றுறேன். இந்த ஒரு 3 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு விஷயம், பேராகிராஃபோட டைட்டில் நேம் அண்ட் ஆத்தர் நேம் அது புக்கில் இருக்க மாதிரி அப்படியே எழுதிடுங்க. கொஷினில் டேரெக்டாக கொடுக்க மாட்டாங்க, பட் எழுதுறது உங்களோட கடமை அண்ட் அது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச். ரெண்டாவது, பேராகிராஃபில் ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணுறதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதாங்க ஹீ, ஷி, இட் அதெல்லாமே தான். அந்த குறிப்பிட்ட கேரக்டர்ஸோட நேம் எத்தனை டைம் ரிப்பீட் ஆனாலும் பிரச்சனை இல்லை, அதுதான் ரூல்ஸு, ஃபாலோ பண்ணலாம், தப்பு இல்லையே. மூணாவது விஷயம், பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு ஹேண்ட் ரைட்டிங்கு, முடிக்கிறப்போ உங்கள் தம்பி தங்கச்சிக்கிட்ட கொடுத்து எழுத வச்ச மாதிரி ஒரு ஹேண்ட் ரைட்டிங்கு, அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. ஒரு ஃப்ளோவாக எழுதுறீங்கன்னா அதையே ஃபாலோ பண்ணுங்கள். அறிவாளிங்க பண்ணுற வேலையெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, சரியா? கடைசியாக பார்க்க போகிற டிப்பு உங்களுக்கு ஒரு மார்க் கூட வாங்கி கொடுக்கும். அது என்னென்னா, பேராகிராஃப் எழுதி முடிச்சுட்டு அதுக்கு ரிலேட் ஆகிற மாதிரி ஒரு ப்ராவர்ப் எழுதி டப்பா போட்டுருங்க. ஹோல் ஸ்டோரியை 1 லைனில் எழுதிட்டானேன்னு இம்ப்ரெஸ் ஆகி ஒரு மார்க் கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. அவ்வளோதான், நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுங்க. அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கு வீடியோ பண்ணுறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாடா, சி, டேக் கேர், பாய்.